கடந்த 25 ஆண்டுகள் 30 ஆண்டுகளாக மக்களுக்காக சேவை செய்த ஒரே இயக்கம் நம்முடைய தமிழக வெற்றி கழகம். தளபதி முதலமைச்சர் ஆயிடுவாரு, நாங்க எம்எல்ஏ சீட்டு வாங்கி சட்டமன்ற உறுப்பினர் ஆயிடுவோம், பதவிக்கு வந்து பணத்தை சம்பாதிப்போம் என்ற நோக்கத்தோடு நாங்கள் ரசிகர் மன்றத்தை அமைக்கவில்லை. எங்களுடைய ஒரே நோக்கம் நம்முடைய தலைவர் வெற்றி தலைவர் தளபதி சொன்னது போல மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரு எண்ணத்தோடு தான் நாங்கள் ரசிகர் மன்றம் ஆரம்பித்தோம். இன்றைக்கு இருக்கிற இந்த தொகுதியில் இருந்த 2 பெரிய எதிர்கட்சி வேட்பாளர்களும் நம்மளை பார்த்த எத்தனையோ விமர்சனங்களும் அவதூறுகளும் பரப்பினாலும் அவர்களுக்கு ஒன்று மட்டும்தான் என்னிடம் பதில், இது பணத்துக்காகவோ இந்த மாதிரி அதிகாரத்துக்காக அலைந்த கூட்டம் கிடையாது. எங்களுடைய சொந்த உழைப்பில் நான் சாதாரண ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்த நான் ஒரு 100 ரூபாய் சம்பாதிச்சு அதுல இருந்து 20 ரூபாய் எடுத்து 2000 இருந்து செலவு பண்ணி கொண்டிருக்கின்றேன். இதை எனக்கு பதவிக்காக வந்து நான் இந்த இடத்துக்கு வரல. இதை புரியாம நிறைய நம்முடைய பிடிச்ச எதிரிகள் பிடிச்ச நம்மளோட மேல நம்ம எப்படியாவது நம்ம அழிச்சிடணும்னு நினைக்கிற ஒரு எதிரிகள் எல்லாம் அவதூறு பரவிட்டு இருக்காங்க. அதை மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க. அதுக்கு சாட்சி தான் இந்த பெரிய கோடியாக கொட்டி கொடுத்து வாக்காளர்களுக்கு பணத்தை கொடுத்தாலும் மக்கள் என்னோடு இருந்து இந்த தொகுதியில் 2வது இடத்தில் சற்று வெற்றி வாய்ப்பை இருந்திருக்கிறது என்றால் மக்கள் தளபதி மேல் வைத்த நம்பிக்கை தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு வேண்டாலும் அது தெரியாம இருக்கலாம், எங்களுடைய தலைவர் வெற்றி தலைவர் தெரியும். நான் எந்த வயசுல இருந்து 16 வயசுல கிளம்பி ஆரம்பிச்சு என்னுடைய வாழ்க்கை 25 வருஷமா மக்களுக்காக தளபதி பேரில் நான் உழைச்சு என்னுடைய உதவி செஞ்சிருக்கிறேன். அது மக்களுக்கும் புரியும். எத்தனையோ பேர் என்ன விமர்சனம் பண்ணாலும் சரி, வெற்றி தோல்வி என்னை பாதிக்காது. என்னுடைய நோக்கம் மக்களுக்கு சேவை செய்கின்ற ஒரே நோக்கம் தான், அது தொடரும். என்னை மக்களிடம் நீங்க பிரிக்கவே முடியாது. எந்த உதவி பரப்பினாலும் நான் களத்தில் நின்று ஒரு சாமானிய குடும்பத்திலிருந்து வந்த என்னை நீங்க இப்படி